நல்லா பாருங்க, அந்த பையனை பிடிச்சி பவுன்சர்ஸ் தள்ளுறாங்க. இதில் எங்கேயாவது அந்த பையனோட மூஞ்சி தெரியுதா இல்லை இல்லை? அப்படி இருக்கும்போது இந்த அம்மா யூடியூப்பில் பார்த்த என் மகன் தான், சொந்தக்காரங்க எல்லோரும் பார்த்தாங்க யூடியூப்பில் அப்படி சொல்கிறாங்க. ஒரு நியூஸ் சேனலுக்கு நல்ல லொக்கேஷனில் இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீங்களே பாருங்கள். பையன் தான் சார், எங்க பையன் தான். நான் தான் யூடியூப்ல எத்தனையோ பேர் எங்க சொந்தக்காரங்க எல்லாமே சரத்து தான், அவர் வீந்து போயிட்டான் தெரியாதா எங்க போயிருக்கான் அப்படின்னு இன்னைய வரைக்கும் இன்னும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க. எங்க பையனே தான், எங்க சொந்தக்காரங்களுக்கு, நான் பெற்றவங்களுக்கு எனக்கு தெரியாதாங்க என் பிள்ளைதான்னு. ஆனா இன்னொரு நியூஸ் சேனலுக்கு குடிசை வீடு முன்னாடி நின்று பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அம்மா குரலும் டிஃப்ரெண்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள். மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போகாதப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் மாநாட்டுக்கு போல, ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்னுட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி போனா, சரி எனக்கு தெரியாது எங்கப்பா இருக்க வரேன், இந்த அம்மா வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டானாக்கா அவன் அவ்வளவு தூரம் அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான். போன பையனை என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்ல நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்த தூக்கி கடாசுற மாதிரி, குப்பையை தூக்கி கடாசுற மாதிரி அவனை கடாசுனா அவன் கை கால் ஒடிஞ்சிருந்தது. இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது. எங்க ஊர்ல சார் அப்துல்